வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம முட்டை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய தக்காளி 1, வெங்காயம் 3, சிறிது இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 5 முட்டை. புளி இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு புளி கரைசலை எடுத்து வச்சிட்டோம். இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன், பெப்பரும் இதே மாதிரி சின்ன ஸ்பூன், ஜீரகம் 1 சின்ன ஸ்பூன், மஞ்சள் சிறிது, சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிது. இப்போ குழம்பு கூட்டி வைக்கலாம். நம்ம இப்போ தேவையான ஆயில் விட்டுக்கிறேன். வெந்தயம் சிறிது, கடுகு தேவையான அளவு, அடுத்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் 2, அடுத்து தக்காளி, வெந்தயம் கருகாத அளவு நம்ம போடணும். வெந்தயம் தாளிசத்தில் கருகிடக்கூடாது. கருவேப்பிலை சிறிது, தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. கரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா ஊற்றலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு, மசாலா வாசனைலாம் பேச்சு. இப்போ முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ ஸ்டவ்வை சிறுக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ முட்டை தனித்தனியாக வெந்துருச்சு. இப்படி தனித்தனி முட்டையாக 5 முட்டையும் இதோ தனித்தனியாக வெந்துருச்சு. இது குழம்போடு ஊற்றி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை குழம்பு ரெடி.